Taste the Daily. திண்டுக்கல்லில் முகமூடி கொள்ளையர்கள் அட்டூழியம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் வீதியில் ஆழ்ந்துள்ளனர். திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் வண்ணத்து சின்னப்பர் கோயில் அருகே மதிமுக கவுன்சிலர் காயத்ரி, திமுக கவுன்சிலர் சுபாஷினி ஆகிய இருவரின் இருசக்கர வாகனத்தை வழிமறித்த முகமூடி கொள்ளையர்கள் அவர்களிடம் இருந்து கைப்பையை பறித்து கொண்டு தப்பினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி தீய சக்தி ஆட்சியில் ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையும் செயல்பாடில்லாத ஏவல் துறையின் லட்சணத்தையும் படம் பிடித்து காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில் இரவில் பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி கொள்ளையர் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக நாச்சிபாளையம் பகுதி மக்கள் தெரிவித்து வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் அரிவாள் ஒன்றை கையில் ஏந்தியபடி சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முகமூடி கொள்ளையன் அரிவாளை காட்டி மிரட்டியதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காதல் விவகாரத்தில் பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து தாக்கிய பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். நரசிங்கபுரம் உடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த உத்தமி என்பவரின் மகளை அருள் பிரசாத் என்பவர் காதலித்து வந்த நிலையில் உத்தமியின் மகள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உத்தமி மற்றும் அவரது உறவினர் மணிகண்டன் என்பவர் அருள் பிரசாத்தின் சகோதரி உமா மகேஸ்வரியை கடத்திச் சென்று வீட்டில் அடைத்து வைத்து தாக்கியுள்ளனர். இதையடுத்து உமா மகேஸ்வரி மீட்கப்பட்ட நிலையில் அவரை கடத்திய உத்தமி, மணிகண்டன் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட மருந்தகத்தின் உரிமையாளர் உட்பட 4 பேர் சிக்கினர். சோளம்பட்டு கிராமத்தில் சேட்டு என்பவரின் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் மருந்தகத்தில் இருந்த பெண்கள் கருக்கலைப்புக்காக வந்திருந்தது தெரிய வந்ததையடுத்து மருந்தகத்தில் உரிமையாளர் சேட்டு மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே வீட்டின் பின்பக்க கதவினை உடைத்து மர்ம நபர்கள் 12 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். பனங்குப்பத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் தனது வீட்டின் மாடியில் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டினுள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 12 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். பின்னர் காலையில் பன்னீர்செல்வம் மாடியில் இருந்து கீழே வந்து பார்த்தபோது வீட்டில் கொள்ளை போனது தெரிய வந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.